ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். காலையில் கொஞ்சம் நிதானமாகவே தான் வேலையை ஆரம்பித்தேன். நைட்டு விளக்கி வச்ச பாத்திரம் அடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை எடுக்கிறது இருக்கு பாருங்க, அது அதை பெரிய விஷயம். கீழே விழாமல் எடுக்கணும். ஏதாவது ஒன்று எடுத்தால் 4 பாத்திரம் போய் டம்மால்னு விழும். அதுவும் காலை நேரம் கீழே போட்டு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ரொம்ப நிதானமாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் எல்லாத்தையுமே. காலைல அரிசி சுண்டல் தான் பண்ணியிருந்தேன். அரிசி சுண்டல் செய்கிற ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா உதிரியாக வரும். சுண்டல் மாரி நல்லா உதிரியாகவே வரும். அதில் என்ன ஒரு இதுன்னா, தம்புக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு காலை சாப்பாடு கையில் எடுத்துகிட்டு போயிடுவான் ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகிறதுனால. ஆனால் அவனுக்கு எப்போ நான் சாப்பாடு செஞ்சாலும் நான் போடுற மிளகாவில் 3/4 அவன்கிட்ட தான் போகும். அதுக்கு ஏற்றாப்புல நான் அவனுக்கு எடுத்து வைக்க மிளகா தள்ளிட்டு தான் எடுக்கிறேன். அப்படியும் பார்த்திங்கன்னா 4 மிளகா அவனுக்கு தான் வந்துச்சு. அப்புறம் அவன் சொல்கிற மாரியே நடக்குதே, எனக்கு தான் மிளகா வரும் அப்படிமா. அதேமாரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பி போன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே பார்த்தேன் செடியெல்லாம் இப்படி இருக்குன்னு. கேசவர்த்தினி அழகாக பூத்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு இலையெல்லாம் பறித்து எண்ணெய் காய்ச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். மிளகா நிறைய பூத்துருந்துச்சு. அது ஏற்கனவே ஒரு தரம் பூத்துருந்துச்சு, அது ஒரு கதை, அது போனது. 2வது தடவை பூத்ததில் ஒரே ஒரு மிளகா காய்ச்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு மிளகா பறித்தாலும் அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். முன்னாடியே மிளகா பூவெல்லாம் போயிடுச்சின்னு சொன்னேன்னா, ஒரு தடவை நான் சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ பறிச்சிட்டு வான்னு தம்புவை சொன்னேன். அவன் என்ன பண்ணான், போய் கிடுகிடுன்னு இருக்கிற எல்லா பூவையும் பறிக்கிறேன்னு மிளகா பூவையும் சேர்த்து பறிச்சிட்டு கொடுத்துட்டான். அப்புறமா தான் சொன்னேன், தம்பி இது மிளகா பூவை பறிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன், இந்த பூ தானே அப்படின்னா, அதுலேருந்து தான் காயே வரும், நீ அதை போய் பறிச்சினா எப்படி காய் வரும் அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு சைடு சிரிப்பு வந்தாலும் ஒரு சைடு ஐயோ அவ்வளோ பூத்துருந்து எல்லா பூவையும் பறிச்சிட்டானே அப்படின்னு இருந்துச்சு. 2 மல்லி தான் இன்றைக்கி பூத்துருந்துச்சு. சேப்பங்கிழங்கு அம்மா தரையில் நட்டு வச்சுருந்தாங்க. நிறைய கிழங்கு அவங்களுக்கு அதுலேருந்து வந்துருந்துச்சு. எனக்கும் முளைச்சிருக்குமான்னு சொன்னேன்னா, சரி நட்டு வச்சுப்பாரு, கிழங்கு முளைச்ச கிழங்குன்னாங்க. சரி நட்டு வச்சேன். எப்போ எடுக்கிறதுன்னு தெரியல. அம்மாட்ட கேட்டப்போ அம்மா சொன்னாங்க, இலையெல்லாம் கொஞ்சம் வாடி வரும், அந்த சமயம் எடுத்துரு அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு இலை வாடிச்சுன்னா 2 இலை ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் அதுக்குள்ளே. அதனால் நான் எடுக்கவே முடியல. அப்புறமா எடுத்து பார்ப்போம், எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். சரி நிறைய கிழங்கு இருக்குது, அதான் இவ்வளோ டைட்டாக இருக்குன்னுட்டு அதை மெல்ல கொஞ்சம் ஏன்னா கிழங்கு ஏதாவது குத்திர போகிறேன், அதை வச்சு குத்துறப்ப அப்படின்னு ரொம்ப நிதானமாக தான் எடுத்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, அதில் ஒரே ஒரு கிழங்கு, அந்த செடியோட கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சே தவிர எக்ஸ்ட்ரா கிழங்கே இல்லை. நான் நட்டு வச்சது 3 கிழங்கு, அந்த 3 கிழங்கு தான் முளைச்சி வந்துருக்குதே தவிர எக்ஸ்ட்ரா ஒரு கிழங்கு கூட இல்லை. இவ்வளோ வேர் பாருங்கள், இந்த வேர் தான் பிடிச்சிட்டு இருந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், என்னம்மா ஒரு கிழங்கு கூட இல்லைன்னு. அப்புறம் மண் மாற்றி வச்சு பாரு, நாங்கள் வச்சுருக்கேன், பாப்பா அது என்ன ஆகுதுன்னு. இது முடக்கத்தான் கீரை. இது தோசை கீரை அரைச்சி தோசை ஊற்றுவேன். அதுக்காக ஆஞ்சி வச்சு வாடி போச்சு. அது சாயங்காலம் அரைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வாடிடுச்சு மத்தியானமே. அதனால சரி இதை கழுவி வைப்போன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்கிற பிளேட்டில் நான் கழுவி வைப்பேன். இதை எதேச்சியாக தான் இந்த பிளேட் ஒரு தடவை வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் நான் கீரையை கழுவி வச்சுருந்தேன், கொஞ்சம் வாடி இருந்தது. சரி பரவாயில்ல கழுவி வைப்போன்னு கழுவி வச்சுட்டு போயிருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தப்போ கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிது. அதை பார்த்ததுலேருந்து இந்த தட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் தான் கீரையை கழுவி வச்சுருவேன். கழுவி வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கழுவுறப்ப பாருங்கள் எவ்வளோ தூரம் அது வதங்கி இருக்குதுன்னு. நான் ஈவினிங் காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. என்கிட்ட மில்க் மெய்டு தீர்ந்து போச்சு. அப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், இன்ஸ்டன்ட் மில்க் மெய்ட் செய்யலான்னு. அதை பார்த்து ட்ரை பண்ணேன். ஒரு 1/2 கப் சுகர், 1 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் வார்ம் வாட்டர் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வார்ம் வாட்டர் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாங்க. மில்க் மெய்ட் மாதிரி அவங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அரைச்சேன். ஆனால் பார்த்தா க்ரீமியாக திக்காக தான் வந்துச்சு எனக்கு. அது தண்ணி பத்தலை. அதனால் திரும்ப நான் ஒரு 1/4 கப் வார்ம் வாட்டர் எடுத்து அதில் பாதி தான் ஊற்றினேன். ஏன்னா ரொம்ப ஊற்றிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பாதி ஊற்றி அரைச்சி பார்த்தேன். நம்மகிட்ட மில்க் மெய்ட் இல்லாத சமயம் டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மில்க் பவுடர் இருந்தால் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம்.
இதுவும் அடுப்பில் வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அது அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கிற வேலை மட்டும்தான். அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடாக தான் எனக்கு தோணுச்சு. அதுவும் தண்ணி பத்தலை, அதனால் திரும்ப அதில் இருக்கிற தண்ணியில் பாதி ஊற்றுனேன். ஏன்னா முழுசாக ஊற்ற கொஞ்சம் பயம், ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அது ஓரளவு கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப திக்காயிரும் இல்லையா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்கான ஒரு மில்க் மேட் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. அது சரி உள்ளே வச்சா இன்னும் திக்காயிருமேன்னு யோசனையாக இருந்துச்சு. அந்த 1/4 கப்பில் மீதி தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சேர்த்துட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக. அது ஊற்றி அரைச்ச பிறகு நல்லா வந்து லிக்யூடாகவே வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். ஊற்றுற பதத்தில் இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப எப்போயுமே மில்க் மேட் வந்து கொஞ்சம் திக்காக தான் செய்யும். அது மாதிரி தான் இதுவும் திக்காகிருங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஒரு 1 மந்த்துக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாட்டிலில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணால் நல்லா ஸ்வீட்டாகவே இருந்தது, மில்க் மேட் மாதிரி. ஆனால் வந்து லைட்டாக வந்து இந்த மில்க் பவுடரோட டேஸ்ட் வந்துச்சு. மில்க் மேடில் வந்து மில்க் பவுடர் டேஸ்ட் வராது, இதில் கொஞ்சம் மில்க் பவுடர் டேஸ்ட் வந்துச்சு. பாயசம்லாம் செய்கிறப்ப நம்ம இதை சேர்க்குறப்ப அந்த மில்க் பவுடர் டேஸ்ட் தனியாக தெரியாது. ஆனால் வந்து சும்மா சாப்பிட்றப்ப லைட்டாக வந்து மில்க் பவுடர் டேஸ்ட் இதில் தெரிய தான் செய்யுது. நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சதான் ஈவினிங் எடுத்துருக்கிறேன். எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பூனால் எடுக்கிறப்ப அது நல்லா திக்காகவே ஆகிடுச்சு. நார்மலாகவே மில்க் மேட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா திக்காக தான் ஆகும். இது நல்லாவே திக்காகிடுச்சு. அப்படியே வழுக்கிட்டு போய் விழுந்துச்சு. நல்லா அந்த ஊற்றுற பதத்தில் தான் நம்ம வச்ச உள்ளது. ஆனால் இப்போ எடுக்கிறப்ப இது மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டான அந்த மில்க் பவுடர் டேஸ்ட் இருக்குதே தவிர மற்றபடி நல்லாவே இருக்குது. நமக்கு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நைட்டு அரைக்கிறதுக்கு எடுக்கிறப்ப பாருங்கள், கழுவி வச்ச கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சின்னு. இந்த தட்டில் வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஆகுது. உங்களுக்கு எங்கேயாவது இந்த மாதிரி தட்டு கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து மறுநாள் காலையில் தான் வந்து நான் ஊற்றிருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா இட்லிக்கு எப்படி ஊற வைப்பீங்களோ அதேமாரி ஊற வச்சுட்டு அரைக்கிறப்ப இந்த கீரையும் சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிஸாக கிறிஸ்பியாக சூப்பராக ஊற்ற வரும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பசங்களுக்கு வந்து கீரை போட்டிருக்கீங்கன்னு சுத்தமாக தெரியாது. இந்த சட்னி ரெசிபி கூட நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். தோசை ரெசிபியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.